இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ நான் போடக்கூடிய அனைத்து பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்புடையதாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவாக பலன்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுற மாதிரி அந்த பலனை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பதிவை பார்ப்பதனால் எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால தான் நான் தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கேங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடையதாக இருக்குது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. இதனால் வருங்காலங்களில் உங்களுக்கு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நீங்கள் இதை பார்க்குறீங்க. இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அனைத்து வித நன்மைகளும் உங்களை சேருங்க. ஏன்னா எதையாவது நீங்கள் செய்யணும், நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கணும், நீங்களும் ஒரு தேடுதலோடு தான் இந்த பதிவுகளை நீங்கள் தேடி பார்க்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை ஏற்படக்கூடிய வகையில் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாம் உடனடியாக கிடைக்காது. அப்படி உடனடியாக கிடைக்குது, நம்ம தேடக்கூடியது நம்ம கண் பார்வைக்கு காதுக்கு கிடைக்குதுன்னா நாம் செய்த சில விஷயங்கள் நம்மளை தேடி வருதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பதிவு நல்லவர்களுக்காக நல்லவர்கள் கையில் சேரக்கூடியதாக இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருக்கு, இந்த பதிவானது யாருக்குன்னு பார்க்கும்பொழுது கன்னி ராசிக்குங்க. கன்னி ராசிக்காரர்கள் கடந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தான் வச்சுருக்கீங்க. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது, மாற்றங்கள் எப்படி இருக்குது, கிரக பலன்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரர்கள் உண்மையை மட்டும் பேசுவதாலேயே உங்களை பல இடங்களில் நீங்கள் பெரிய பெரிய சிக்கல்களில் மாட்டுவீங்க. இன்னொன்று ஏளனப்படுத்துவாங்க. சில இடங்களில் உங்களுக்கு உரியது கிடைக்காமல் செய்வது கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த காலமானது இப்போ எதுவாக இருந்தாலும் அந்த கலப்பணம் இருக்க தான் செய்யுது. பொய் தாங்க இன்றைக்கி முன்னோக்கி நிற்கிது. என்றைக்குமே உண்மை முன்னோக்கி நிற்க வேண்டிய காலத்தில் இந்த காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா பொய்யுக்கு கொஞ்சம் அலங்காரமாக தெரியுது. அதனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் உண்மையை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. அதுதான் நம்ம சொல்லணும். இதில் உங்களை நம்ம குறை பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உண்மையை சொல்லுந்தான் இறைவனே சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையை பேசியும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி ஒரு சூழ்நிலையை அமைத்து வச்சிருக்குங்க. சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பொய்யாக இருக்கும் பொழுது தனித்து ஒருவர் உண்மையை பேசினால் உடனடியாக அது எடுபடாது. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக அது அந்த இடத்தில் உறுதியாக அமைப்பு ஏற்படும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும், கஷ்டப்படணும். அதை தான் இன்று கன்னிராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. தொழிலில் எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்து தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான அனைத்து விதமும் செய்வாங்க. ஏன்னா தொழில் போட்டியால் நீங்கள் பல இடங்களில் சிக்கல் அனுபவிச்சிட்டிங்க. எப்படி தான் நேர்த்தியாக நீங்கள் தொழிலை செய்தாலும் அதில் பலன் கிடைக்காத அளவிற்கு எதிராளியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க. அதையும் கடந்து வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க தொடங்குவீங்க. வேறு வழி இருக்கா, நம்மளை அவங்க டச் பண்ணாத அளவிற்கு நாம் எல்லா விதத்திலும் முன்னேறணுங்கிற எண்ணத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாம் வேறு விதத்தில் முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்குறார், உங்கள் ராசிநாதனும் கொடுக்குறாருங்க. புதன் பகவான் உங்களுக்கு வேறு வழி இருக்கா அப்படிங்கிற ஆலோசனையை செய்தால் போதும் இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் போட்டியாக வரக்கூடியவர்கள் உங்களை தொட முடியாத அளவிற்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், அவ்வளோதான். மாற்றி யோசிச்சிங்கன்னா அவங்க உங்கள் யோசனை என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. ஏதோ நீங்கள் அந்த வழியில் தான் போவீங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேறு வழி போகும்பொழுது அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு எதிரிய தொல்லை இல்லாமல் நீங்கிடும். அந்த நேரமானது அந்த அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது குரு பகவானும் புதன் பகவானும். அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சலசலப்பு, சஞ்சலங்கள், பொருளாதார ரீதியாக 2 பேருக்குள்ளே இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய காலம் இதுதாங்க. ஏன்னா பெரும்பாலும் அந்த பொருளாதார விஷயத்தில் 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அவங்க மேலே புரிதல் வரும், இல்லை அவங்களுக்கு உங்கள் மேலே புரிதல் வரும். கன்னிராசிக்கு இந்த இடத்துல கொஞ்சம் புரிதலோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இப்போ நீங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும், ஒற்றுமை ஏற்படும்.
கணவன் மனைவி இனி அடிக்கடிக்கு எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய உரசலாகவோ சண்டையாகவோ இல்லாமல் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுங்க. சுற்றி இருப்பவர்கள் உங்களை மட்டும்தான் நோக்கிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுபட வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். காரணம் என்னென்னா, அவங்க சுற்றி இருந்து உங்களை என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கண்காணித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களால் எந்த முயற்சியுமே செய்ய முடியாத அமைப்பு ஏற்படும். இது தொழிலில் மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்துலேயும் அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா குடும்ப உறவுகளாகவோ ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ட் உறவுகளாகவோ இருக்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த வளர்ச்சி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, கணவன் மனைவியிடையே ஒற்றுமைலாம் இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. ரொம்ப உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட எண்ணத்தை உங்களிடம் திணித்து பிரதிபலிக்க வைத்து உங்களை பிரிக்க வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக மட்டும் இருக்கணுங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கரெக்டாக எதை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலான்னே நினச்சிக்கலாம். ஏன்னா சில விஷயங்களை நாம் இயற்கையாகவே மாறுதலை ஏற்படுத்தும் பொழுது நம்ம பாட்டு நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் இறைவன் எப்பொழுதும் எல்லாருக்கும் அந்த மனசை அவங்க சொல்கிற மனசை நமக்கு பழிக்க வைக்கணும்னு கிடையாது. சில நேரங்களில் நம் மனது நமக்கு நல்லபடியாக பழிக்கும். அதனால் நீங்கள் நான் சரியாக தான் இருக்கேன், கரெக்டாக இருக்கும், எந்த வித பிரச்சனையும் இல்லைங்கிறத உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அது அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களிடம் அந்த எண்ணங்களானது உங்ககிட்டயே வராமல் பார்த்துக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, இப்போ நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்களை மட்டும் யோசித்து சிந்தித்து என்ன பண்ணணும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சில விஷயங்களை மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பது இன்னும் நல்லதுங்க. ஒரு சில ரகசியங்களையோ ஒரு சில வேலைகளையோ நம்ம சொல்லும் பொழுது எப்படின்னா அந்த வேலை நடக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதில் நம்ம தோற்று போயிடுவோம். அதனால் சில விஷயங்களை நாம் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைங்க. பலருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். இது நாள் வரைக்குமே கன்னிராசி இதெல்லாம் அனுபவிச்சு தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்திருந்தா கூட அந்த இடத்துக்கு பயணம் பண்ணவே முடியாது. ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த கோவிலுக்கு போக முடியாமல் போயிருக்கும். சிலர் தொழில் ரீதியாக ஏதாவது ரகசியம் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தொழிலுக்கிட்டேயே உங்களால் போக முடியாமல் அது நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கும், மன சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும். தைரியத்தை நிலகுலைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும். ஆனால் இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குங்க. அமைதி உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கன்னிராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீருதுங்க. பணப்பிரச்சனை நீங்கிடும். ஆனால் அதே அளவுக்கு பணப்புழக்கமும் ஏற்படுது. உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் பணம் இல்லை, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நிலைமை இனி வராதுங்க. அந்த ஒரு மனதுக்குள்ளே ஒரு பயமோ ஒரு பதட்டமோ யாராவது ஏதாவது கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட உங்களால் சமாளிக்கக்கூடிய அமைப்புக்கு தான் வருவீங்க. எதுவுமே இல்லைங்கிற எண்ணம் உங்களுக்கு இனி வராது. கொஞ்சம் தைரியமாக மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அதே போல் செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை, இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலை, சில விஷயங்கள் மறதி ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஒரு சிலது மறந்துட்டு அந்த வேலை உங்களால் கண்டினியூ பண்ண முடியாத போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும். ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது கொடுத்துட்டு மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இல்லை கொடுக்கவே இல்லை வாங்கவே இல்லைன்னு அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலையை ஏதோ ஒரு விதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கையெழுத்து வாங்கிட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம நட்பு தானே, நம்ம உறவு தானே நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது தப்பு கிடையாது. பண விஷயம் அப்படின்னும் பொழுது ரொம்பவே கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கன்னி ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் நான் வீடு கட்டலைங்க, வீடு கட்டலாமா இல்லை வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய எண்ணம் இருக்கும். அதற்கு சரியான அமைப்பு இதுதாங்க. வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், கட்டலாம், இல்லை இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் மாற்றம் அடைய வச்சுக்கலாம். உங்களுக்கான தெளிவான அமைப்பை இப்போ வீடு இடம் வாங்கிறதுக்கெல்லாம் சரியான அமைப்பில் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தப்பு கிடையாது. அதே போல் தொழிலில் நான் புதிய முயற்சி பண்ணலாமா அப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் முயற்சி நல்லபடியாக இருக்குங்க. பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்குது. அதே போல் பண வரவும் இருக்கும் பொழுது சரியாக நீங்கள் கணக்கு போட்டு எந்த செய்தால் சரியாக இருக்குன்னு திட்டமிடலோடு செய்தீங்கன்னா இந்த தொழிலானது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும்.
அதாவது சோர்வு ஏற்படும். அதே போல் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், கோபம் வர மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு புரியாது. உடம்புல ஏதோ சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு திடீர்னு பிரீத் வந்து உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம், மூச்சு அடைக்கிற மாதிரி ஏதோ சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. உடல் நிலையை வந்து கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நிறைய உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. இப்போ காலையில் அந்த 4:30 மணி இல்லை 3லேருந்து 4:30 5:30 அந்த மாதிரி டைமில் ஒரு முழிப்பு வரக்கூடிய ஆட்களாக மாறுறீங்க. இப்போ வந்து அப்படித்தான் சந்திர பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் ஒரு சிலருக்கு முழிப்பு வரும், சிலருக்கு 4:30 மணிப்புக்கு ஒரு முழிப்பு வர மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்களான்னா இருக்காது. நீங்கள் பாட்டுன்னு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, எப்பயும் போல் உங்களோட கடமைகளை செய்ய தான் எந்திரிப்பீங்க. ஆனால் இது திடீர்னு ஒரு விழி வந்து கண்ணு திறக்கிற மாதிரியோ இல்லை யாரோ உங்களை எழுப்புற மாதிரியோ ஒரு அமைப்பு இந்த நேரம் இருக்குது. இது காரணம் என்னென்னா இறைவனோட அனுகிரகம் இருப்பதனால் இது நடக்குதுங்க. ஏன்னா நீங்கள் மனதளவில் கடவுளை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நினைத்து அதை வழிபாடு செய்துட்டு நீங்கள் நைட்டு படுக்கிறீங்களோ அதே அளவிற்கு உங்களுக்கு இறை அருள் ஏற்படுதுங்க. காலையில் உங்களுக்கு அந்த பிரபஞ்சமானது உங்களை எழுப்பிவிடக்கூடியதாக இருக்கும். இந்த சூழ்நிலை அதாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கட்டத்தில் எதுவுமே எனக்கு நடக்காது அப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ன்றது எது நடக்குதுன்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் நினச்சி மனசு அளவில் வந்து இதெல்லாம் எனக்கு வேணும், ஆனால் சூழ்நிலை இப்படி இல்லைன்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மனது வந்து இந்த பிரபஞ்சத்தில் பேசும்பொழுது சரியாக இறைவனின் அருள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு இது இயல்பாகவே நடக்கும். முழிப்பு வரும், ஏன் என்னத்துக்கு முழித்தோம் எதுக்கு முழிச்சோன்ற புரிதல் இல்லாமல் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு அப்படி நடக்குதுன்னா எனக்கு இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்களோ எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் மனசளவில் கேட்டுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சாலே போதுங்க. இறைவன் அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு காலையில் விழிப்பு வரும். அதெல்லாம் யாருக்கெல்லாம் இது நடந்திருக்குன்னு பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். ஏன்னா சிலர் வந்து எந்திரிச்சிட்டு என்னவோ தெரியல முழிச்சிட்டோம் அப்படின்னு திருப்பி படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்காது, நமக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி கிடைக்குதுன்ற எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை கன்னி ராசிக்கு நிச்சயமாக இருக்குதுங்க. அப்படி உங்களுக்கு அதிகாலையில் முழிப்பு வருதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த பதிவானது யாருக்கெல்லாம் ரீச் ஆகுது, கரெக்டாக அவங்களுக்கு இது சூட் ஆகுதா, உங்களுக்கு இந்த அமைப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாத அளவிற்கு பிரபஞ்சம் உங்களை காப்பாற்ற ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த எதிரிகள் தொல்லை, சில நேரங்களில் ஏமாற்றம், சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன சங்கடங்கள் இது எல்லாமே வந்துக்கிட்டு இருந்திருக்கு இல்லையா, இது எல்லாம் சரியாகணும்னா ஒன்றால் முடியுங்க. இறைவன் அனுகிரகம் இருந்தால் அது பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு அது செயல்படும் பொழுது சில நேரங்களில் இந்த மாதிரியான முழிப்பு வரதான் செய்யும். கடவுளோட அனுகிரகம் இருந்தால் இது நிச்சயமாக இந்த பதிவும் உங்களை வந்து சேரும். அதே போல் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நிச்சயமாக போடுங்க. ஏன்னா நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் அனைத்துமே கிடைக்கக்கூடியது. கடவுளோட ஈர்ப்பு உங்களுக்கு வரும், கடவுளோட நேர்மறை ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த கால நேரம் இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு கையாளும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரிதல் இருந்தாலே யார் உங்களுக்கு சரியானவங்க தப்பானவங்கன்னு தெரிய ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக நகரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க. சிலருக்கு புரிதல் இல்லாமல் தான் சில இடங்களில் தெரியாமல் நம்ம வந்து மாட்டிக்கிறது. இப்போ எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இறைவனோட அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஆட்கள் எல்லாம் உங்களை விட்டு முதல்ல பிரிஞ்சிருவாங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். அதே போல் என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன தான் கவலைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் மேலோங்கி தான் நிற்பீங்க. உங்களை மற்றவர்கள் மேலே உயர்த்தி தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது. வரக்கூடிய காலங்களில் எல்லா காலமும் உங்களுக்கு
நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் திருமண யோகம் உண்டாகுது, குழந்தை பாக்கியம் உண்டாகுது, கல்வியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க. தப்பு இல்லாமல் நீங்கள் இப்போ படிப்பை முறையாக கற்றீங்கன்னா மேல் படிப்பிற்கு சரியான வழிவகை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. அதே போல் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கான காலகட்டம் இது. ஆனால் கேது பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சண்டை சச்சரவு எதிரிகள் தொல்லை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இறைவனின் அனுகிரகம் கிடைத்தால் நிச்சயமாக எந்த எதிரிகளும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுதாங்க இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது, கடவுள் உங்களுக்கு சொல்கிறது, அதே போல் நேர காலங்கள், அதே போல் நவகிரகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது உங்கள் எண்ணமானது பிரதிபலிக்கும் பொழுது உங்கள் எண்ணத்திற்கேற்ற எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுங்க. அதனால் முடிந்த வரையிலும் காலத்தை கனிவோடு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இந்த பதிவானது கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை ஒரு மலர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் புத்துணர்வு ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் இந்த பதிவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லவர்களுக்கு இந்த பதிவு கைக்கு சேர்ந்துடும். இறைவன் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க.